காலம் வந்து ஒரு தலைவனை உருவாக்கும். ஆனால் அந்த தலைவன் அந்த இனத்துக்கு உண்மையாலனா அந்த காலமே அவர் அழிச்சிரும், சுட்டு பொசுக்கிறோம். அப்படிதான் திரு விஜய் அப்படின்ற ஒரு நபரை வச்சு இந்த காலம் உங்க கட்சியை க்ளோஸ் பண்ணிருச்சு. இவ்வளவு பேசுறீங்களா மிஸ்டர் சாட்டை துரைமுருகன்? ஒரே ஒரு முறை ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க? விஜயை விட நாங்கள் ஒரு வாக்கு அதிகமாக வாங்கலைன்னா நாங்கள் அரசியலில் இல்லை, நாங்கள் வெளியில் போயிடுறோம், எங்கேயாவது போய் லேகியம் விற்று பொழைச்சிக்கிறோம், நீங்களும் உங்கள் அண்ணன் சொல்ல வேண்டியதானே? ஆனவுன்னா சொல்கிறீங்க விஜய் எல்லா தொகுதியிலையும் வாஷ் அவுட் ஆக போகிறாரு, அவர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இதை சொல்லுங்கள், ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். நான் வந்து விஜயை விட ஒரு வாக்கு நாங்கள் அதிகமாக வாங்கலை அப்படின்னா நானும் எங்கள் அண்ணனும் எங்கேயாவது ராஜஸ்தானில் போய் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? திமுகவின் பி டீம் இருந்துட்டு திமுகவின் கைப்பாவையை செயல்பட்டு இருக்க நீங்க விஜயை ஒருமையில பேசுறது ஏத்துக்கவே முடியாது. இது விஜய்னு இல்ல, எந்த அரசியல் கட்சி தலைவர்களை ஏத்துக்க முடியாது. இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஏன் உங்க அண்ணன் நம்பி எந்த அரசியல் கட்சி தலைவர் கூட்டணிக்கு வரதில்லை? காரணம் என்ன? வெளிப்படையா சொல்லட்டுமா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அசிங்கமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, ஒருமையில திட்டுறது, காருக்குள்ள உட்காந்து கண்டமணிக்க பேசுறது, இது எல்லாம் அவங்க காதுக்கே போயிடுச்சு. அதனால சீமானா அவங்க மேலே கீழையும் பார்க்குறாங்க, ஒரு தலைவனாவே மதிக்கல. நான் வெளிப்படையா சொல்றேன், இது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்களா ஒரு கட்சி மேலே ஏறி வளர்ந்து 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 போகுது, 1% ஆரம்பிச்சோம் 4 ஆனோ 6 ஆனோ இன்னைக்கு 8 இருக்கும்னு. தைரியமா நாள் நீங்க 12% தாண்டி காட்டுங்க எங்க கட்சி வளர்ச்சி பாதைக்கு போயிருக்குன்னு. 8க்கும் கீழே போயிருவீங்க. அந்த அளவுக்கு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் ஸ்டைல்லே சொல்லணும்னா, ஏண்டா இந்த விஜயை தொட்டோன்னு கதறு கதர்னு கதற போறீங்க.